தென்னமன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பரபரப்பான சட்டமன்ற நிகழ்வுகள் பற்றி நம்முடன் பேச திரு நடராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் நடராஜன். வணக்கம் வணக்கம் சார். நடராஜன், சட்டமன்றத்துல ரொம்ப பரபரப்பா வந்து நிகழ்வுகள் எல்லாம் போறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது சட்டமன்றத்துல? சார் நீங்க சொன்ன மாதிரி தான் சார். அதாவது விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு அப்புறமா நடந்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து அனைவருமே இந்த மாதிரியான சட்டமன்ற நடவடிக்கைகளை கவனிச்சு பாக்குறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு தான் சார் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இல்ல அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா தெரியாது. பெரிய அளவுல நமக்கு ஞாபகத்துக்கு இருக்காது. எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு தடவை இந்த சட்டையை பிடிச்சிட்டு வெளியேறினார்ல. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா நடந்த ஒரு சில நிகழ்வுகள். அது ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த நாக்க துருத்திக்கிட்டு ஒரு மாதிரி பேசுவாரு. அப்ப அதுல அதுல இருந்துதான் தேமுதிகவினுடைய ஒரு சரிவு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நிகழ்வுகள் இப்படி ஒண்ணு சிலதான் ஞாபகம் வரும். அததான் நம்ம வந்து கூர்ந்து கவனிப்போம். டிவில போடும்போதும் சரி. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அத வந்து முழுசா நேரலை பண்றாங்க. எல்லா டிவி சேனல்களுமே இத வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கியமான செய்திகள் நடக்கும் பொழுதுதான் பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா முதல்வரின் பேச்சுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதிலடி கொடுத்தார். எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சுக்கு முதல்வர் பதிலடி கொடுத்தார். ஆதவ் ஒரிஜினா பதிலடி கொடுத்தார். அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இத போட்டு போட்டு ஊடகங்களுடைய டிஆர்பி ரேட் அதிகமாகுது. யூடியூப் சேனல்களுடைய வியூஸ்லாம் அதிகமாகுது. ஸோ இது வந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஆனா உள்ள பேசுற விஷயங்கள் எந்த அளவுக்கு வேலிடானது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மேகதாது விவகாரம் குறித்து பேசினாங்க. அதுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதுதான் முன்வைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதுதான் முன்வைக்கிறாரு. ஆனா தமிழக அரசு அத குறித்து ஒரு சரியான பதில் கொடுத்தாங்களா? முதலமைச்சர் ஜோசப் விஜய்ல ஆரம்பிச்சு அந்த துறை சார்ந்த அமைச்சரா இருக்கட்டும், இல்ல மற்ற அமைச்சர்களா இருக்கட்டும், யாருமே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம், இத்தனை தேதியில கூட்டுவோம், இதை பத்தி விவாதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லல. இதுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டப்பேரவையில சொல்லல, வெளியில இருந்து ஒண்ணு எல்லா எம்பிக்களும் சேர்ந்து ஒரு எம்பிக்கள் கூட்டம் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல திமுக கலந்துக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. அதுக்கான பதிலையும் அவங்க நேரத்தே சொல்லிட்டாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் இல்லாம இது ஏதோ இரண்டு பக்கமும் சண்டை போடுற மாதிரியும் ஒரு பரபரப்பா இருக்கிற மாதிரியும் தான் இருக்கு. இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சபாநாயகரா இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தான். சோ அவரு முன்னாடி இருந்த சபாநாயகர் மாதிரி இல்ல. தாவேக்காவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முறை தவறி பேசினாலும், தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலும் அவர் வந்து சபையை வந்து ஒரு பாங்கோடு கொண்டு போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. சோ அவருக்கு நம்மளுடைய ஒரு பாராட்டுக்களையும், ஒரு சபாநாயகர்னா இப்படித்தான் இருக்கணும். சோ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் சார். ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. எல்லாருமே இது வந்து ஒரு 2வது கூட்டத்தொடர் தானே. 2வது கூட்டத்தொடர் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறது, இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் இல்லாம அதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம், இதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம், கலைஞருக்கு நன்றி தெரிவிக்கிறோம், மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நம்ம கலசப்பாக்கம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக மீண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. சோ இவங்க எல்லாருமே ஒரு ஷார்ட்ஸ் கண்டென்ட்டை தான் போடுறாங்க சார். நீங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதவ அர்ஜுனாவும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நடந்த அந்த வாக்குவாதம். அதாவது லாட்டரி ஊழலை பத்தி பேசுறாங்க சார். ஊழலை பத்தி பேசும் பொழுது இந்த வாக்குவாதம் வருது. நீங்க எப்படி லாட்டரி அமௌண்ட் மூலமா இது பண்றீங்க, லாட்டரி மூலமா தான் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதற்கு ஆதவ அர்ஜுனா சரியான பதிலடி கொடுத்துட்டாரு. நீங்க எங்கிட்ட இருந்து 900 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்களே, லாட்டரி பணத்துல தானே வாங்கினீங்க, அப்ப அது வந்து அது தவறு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. 900 கோடி இருந்தா உங்க மாமனார்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய வாக்குவாதமே, உங்க அப்பாவையே காணுமே அப்படிங்கிறாங்க. சோ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக இங்க வந்து நோஸ் கட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சார். ஆமா. அதே சமயத்துல அவங்க ஆதவ் அர்ஜுனா இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு. இந்த போதையில்லா தமிழகம் அப்படிதான் எங்களுடைய நோக்கம். உங்க ஆட்சியில நீங்க டாஸ்மாக்க நீங்களே வளர்த்து விட்டு, உங்க கட்சிக்காரங்களே ஆலைகளையும் நடத்தி வந்து நீங்க பண்ணிட்டு இருந்தத சொன்னா அத குறிப்பிடணும். ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றபோது, வேளாண் பட்ஜெட் பண்றபோது, பிரேமலதா அவங்க சொல்லியிருக்காங்க, இவர் வந்து ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிற மாரி படிச்சுட்டு போறாருன்ட்டு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாரி ரொம்ப அ விஜய புகழ்ந்து இருக்கிற முன்னுரையெல்லாம் வேற வந்தது.
அதெல்லாம் தான் அந்த சபாநாயகர் வந்து அது எத வேணுமோ, எத வேணாமோ எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இவங்க முதல் தடவ நடத்துறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலா இல்லாம இருக்கும். கண்டிப்பா சார். ஆக்சுவலா ஜே.சி.டி. பிரபாகரன் அனுபவம் வாய்ந்தவர் தான். அவர் முன்னாடி ஒரு தடவ எம்.எல்.ஏவா இருந்திருக்காரு. அவங்களே தொடர்ந்து சட்டமன்றம்னா என்ன? சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து கூர்ந்து கவனிச்சிருப்பாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் விஜய் அவர்கள புகழ்வது தான் அவங்களுடைய நோக்கமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்பதான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. விவசாயத்துறை அமைச்சர் வினோத் வந்து விஜய் அவர்கள வந்து பாராட்டிட்டாரு. இது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து பேசுது. இதே திமுக ஆட்சி போன தடவ நடக்கும் பொழுது, இவர் இருக்காரு நம்ம அமைச்சர் மூர்த்தி. அவர் என்ன சொன்னாரு சார்? நீங்கள் நடிச்ச படம் கெத்து அப்படிங்கிற மாரி இவரே வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள பத்தியும் அவருடைய படம் வரல. ஓகே, ஓகே படம் வந்து பத்தி பேசினாரு. இந்த மாரி அவருடைய படங்கள் பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதுவும் இதுவும் ஒண்ணா? அதுவும் இதுவும் ஒண்ணா நம்ம பார்க்கணும்ல. இப்ப அது சரி அப்படின்னா இதுவுமே சரிதானே. சோ இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு சார் சட்டமன்றத்த பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாக்குறுதிகள், அத நீங்க பார்த்தீங்களா? எடப்பாடியும் வந்து பக்கத்துல உட்கார்ந்திருந்த அம் திமுக போன பட்ஜெட்லும்போது இருந்த இவரும், அவர் பேர் சட்டுன்னு நினைவில்ல. அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, அவங்க தவேகா குடுத்த வாக்குறுதிகள் ஒண்ணொண்ணையா கலெக்ட் பண்ணி வச்சுண்டு, அதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட்ல பணம் அலோகேட் பண்ணியிருக்காங்களான்னு அந்த அளவுக்கு செக் பண்ணி வந்து அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க குடுத்த வாக்குறுதிகளுக்கு பணம் அலோகேட் பண்றது தெரியுது. ஆனா இன்னொன்னு பார்த்தீங்களா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பட்ஜெட் போடுறாங்க. அதாவது அ 50,00,000 ஒரு வேளாண் விஷயத்துக்கு, அப்புறம் வந்து ஒரு ரொம்ப கம்மியா இருக்கிற பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப ஹை லெவல்ல வந்து அப்புறம் டீட்டெயிலா போகும். இவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பட்ஜெட்ல சொல்லி, நீங்க சொல்ற மாரி இந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஏத்த மாதிரி, அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பட்ஜெட் போட்டு, அது அவங்களுடைய முதல் தடவ அவங்க வராங்க அப்படிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு ஒண்ணு வெளிப்படுது. இன்னும் பட்ஜெட்ல ஒரு தெளிவு ஏற்பட்ட மாதிரி வந்து இன்னும் புரியல. ஸோ அவங்க ஆமா இறுதியில சார். வந்து ஆக்சுவலா சொல்லுங்க. சொல்லுங்க சார். இல்ல இறுதியில வந்து அ ம அ முதல்வர் வந்து விஜய் வந்து பதில் சொல்லணும். அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க பதில் சொல்லணும். அன்னைக்கு தான் வந்து எதிர்க்கட்சி தலைவரும், இவங்களும் இன்னும் காரசாரமா விவாதம் நடத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா சார். அதாவது இது வந்து ஒரு மோதல் போக்கோடயே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படிங்கிற மாரி இவரு சொன்னாரு. அதிமுக சார்புல அந்த குற்றச்சாட்ட முன் வச்சாங்க. அதாவது அம்மா உணவகம் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. மத்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அ பேர வேற மாத்திக்கிட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அ இந்த தாலிக்கு அம்மா தாலிக்கு தங்கம் வழங்குற திட்டத்த வந்து பேர மாத்திக்கிட்டீங்க. ஸோ இப்படி எல்லா இதுக்குமே வந்து நீங்க பேர மாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டது. அதுக்கு வந்து தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து எந்த ஒரு தலைவரின் பெயரோ, முதல்வர் அமைச்சருடைய பெயரோ நாங்க வைக்கல. இப்ப கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் வண்ண தொலைக்காட்சின்னு இருக்கும். அதே மாரி அம்மா அவர்களுடைய பெயர்ல, ஜெயலலிதா அவர்களுடைய பெயர்ல நெறைய இருக்கும். நாங்க அப்படி எதுவுமே வைக்கல. முதலமைச்சர் பெயரோ, இல்ல எங்களுடைய கட்சியின் பெயரோ வைக்கல. நாங்க வந்து பொதுவான ஒரு பெயர்கள தான் வைக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, அந்த வெற்றி அப்படிங்கிறதே அந்த கட்சியினுடைய பெயர் தானே. சோ வெற்றி ஆமா. அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழக வெற்றி கழகம். வெற்றிங்கிறத வந்து விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாரி மாத்தி மாத்தி அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது இப்ப நம்ம பார்த்திருப்போம். சட்டமன்றம் அப்படின்னாலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும், வாக்குவாதங்களும் இருந்தா தான் அது நல்லது. ஆனா இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும்? இவங்க பேசுற விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வேலுமணி அவர்கள் அம்மா உணவகத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டுச்சா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வந்துச்சு. சோ அம்மா உணவகத்துக்கு வந்து நகராட்சி நிர்வாகம், நகராட்சியிலிருந்து நகராட்சிக்காக ஒதுக்கப்படும் நிதியிலிருந்து தான் அம்மா உணவகத்த பராமரிக்கிற செலவு, அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற மாரி கே.என். நேரு வந்து சொல்லியிருந்தாரு. அதற்கு பதில் சொல்லும் பொழுது, அ எஸ்.பி. வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2018ல முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பெயர தவிர்த்துட்டாரு. அண்ணன் ரூ. 100 கோடி ஒதுக்குனாரு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. சோ எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தத ஒத்துக்கிறாரா? நான் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத அவர் பெருமையா சொல்றாரு. ஆனா இருந்த பொழுதும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு கிரெடிட் குடுத்த மாரி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். ம். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு நான் நோட் பண்ணேன். அ அண்ணாமலை வந்து ஒரு லிஸ்ட் குடுத்து இந்த டாஸ்மாக் எல்லாம் வந்து மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அத வந்து இந்த தாவேகா நம்ம அமைச்சர் வந்து அத ரெகக்னைஸ் பண்ணி, அண்ணாமலை சொன்னத நாங்க கவனிச்சோம். இந்த மாரி நல்ல இத எடுத்துக்கிறோம். நாங்க அதுக்கு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத நோட் பண்ணோம். அதே மாரி வந்து ஆமா. அவர் தமிழிசை சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு சார். ஆ மதிப்பிற்குரிய அண்ணாமலை அண்ணன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அத வந்து ஆமா. பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க தாவேகாவும் அ த நாம் வி த லீடர்ஸ்
வீத லீடர்ஸ் அமைப்பும் ஒருங்கிணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இதான் உதாரணம். ஆமா, ஆமா. கண்டிப்பா. விரைவில் அண்ணாமலை வந்து தாவேக்கால இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. தாவேக்கால இணையற அளவுக்கு போவாரான்னு தெரியல. ஆனா வந்து ஒரு ஒருங்கிணைப்பான விஷயம், நல்ல விஷயங்கள வந்து நம்ம அத குறிப்பிடணும். அண்ணாமலையோட நோக்கமே அதானே. அண்ணாமலை வந்து எங்க நல்லதோ அது சொல்லணும். எங்க எதிர்ப்பா இருக்கணுமோ, அங்க எதிர்ப்பா இருக்கணுங்கிற ஒரு கொள்கை உடையவர். அவருடைய கொள்கைப்படி அவர் செயல்படுறார். இன்னொன்னையும் நோட் பண்ணேன். தமிழிசை வந்து இந்த மாரி நீங்க சொன்ன மாரி எல்லாத்துலயும் ஒரு வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு வரும்போது, விஜய்னாலே வெற்றி தானே அப்படின்னு வழக்கம் போல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஜய்னா ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாரி இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை இங்க பக்கம் வருவாரான்னு என்ன வீதி லீடர்ஸ்ன்னு ஒரு அமைப்ப ஆரம்பிச்சு அவர் அரசியல் பக்கம் தனியா போக முயற்சி பண்றாரு. ஆனா தமிழிசை மேடம் மேல தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப பாஜக பத்தி ரொம்ப சைலண்டா இருக்காங்க. விஜய் பத்தி எப்பயுமே கொஞ்சம் வந்து நல்ல விதமா பேசுறாங்க. அவங்க மேல தான் எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. சேர்ந்துருவாங்களோன்ட்டு. கண்டிப்பா சார். இப்ப முன்னாடி இருந்த அளவுக்கு வீத லீடர்ஸுக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் இன்னும் கம்மியாகிக்கிட்டே வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த டெல்லி சிஜேபி போராட்டம் நடக்கும் பொழுது அண்ணாமலை ஆதரவாளர்களா இருந்த நிறைய பேரே பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்க வந்து ஒரு தமிழகத்துக்கு ஒரு தலைவரை தேடினாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்த பொழுது அவரை வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ அவர்கிட்ட எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் வந்து அதிரடியா திமுகவை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறதுதான். திமுகவை எதிர்க்கிறது, திமுகவுக்கு எதிராக மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப விஜய் அவர்களும் அதுல கலந்துகிட்டாரு. அண்ணாமலை அவர்களும் அதுல இருக்காரு. அதிமுக அதுல இருந்து கொஞ்சம் சோடை போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரை வந்து ஒரு மாற்றா பார்க்கிறாங்க. அதுல யாரு வீரியமா எதிர்க்கிறா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விஜய் வந்து அதுல முந்திக்கிட்டு நிக்கிறார். இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ததுக்கு 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு பொது மத்தியில. என்னன்னா விஜய் அவர்கள் தவறு பண்ணிட்டாரு, உதயநிதி ஸ்டாலினை வளர்த்து விட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொன்னு என்னன்னா இது வந்து ஒரு போல்டான ஆக்ஷன், முதல் குடும்பத்திலேயே கையை வச்சுட்டாரு பாருங்க, இதுவரைக்கும் யாருமே செய்யாதது. ஜெயலலிதாவுக்கு பிறகு இவருக்கு தான் அந்த வந்து ஒரு தெம்பு இருக்கக்கூடிய ஒரு திராணி இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் தாவேக்கா எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் கூடுதலா சேர்த்து பண்ணணும். தாவேக்கா வந்து ஒரு சாஃப்ட் காரனோட போறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நம்ம மத்தியில. ஏன்னா இந்த உதயநிதி அவர்களுடைய பேச்சை விமர்சிக்கும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களே சரி, இவர் எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை வச்சாங்க. அதுல வந்து கருத்துக்கள் வேற இருக்கலாம் சார். ஏன்னா உதயநிதி அவர்கள் பேசினது தவறு, அதனால இவர் தட்டி கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனாலுமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா இவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்னுமே வந்து வீரியமா செயல்படணும். அவர் வந்து ட்வீட் போடுறத வந்து எல்லாருமே படிச்சிட மாட்டாங்க சார். இப்ப நீங்க வந்து ட்விட்டர் அதிகமா யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து அண்ணாமலை என்ன ட்வீட் போடுறாரு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப நான்லாம் அதிகமா ட்விட்டர் யூஸ் பண்றது கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க அண்ணாமலை என்ன ட்வீட் போடுறாரு, அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைல்ல. அப்படி இருக்கும் பொழுதே இவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுதோ, பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுதோ தான் அவருடைய எண்ணங்கள், அவருடைய எதிர்ப்புணர்ச்சி இது எல்லாமே வந்து வெளிப்படையா தெரிய வரும். சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா ஆரின்னு ஒரு நடிகர் இருக்காரு. ஆரின்னு ஒரு நடிகர் வந்து ஒரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிறது வந்து நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் பெயரை வந்து வீத லீடர்ஸ் அமைப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஆல்ரெடி இது வச்சிருக்கேன் அப்படின்னு அவருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதை வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா என்கிட்ட கேட்க சொல்லுங்க. நான் அதுக்கு வந்து எந்த காப்பி ரைட்டும் வாங்கி வைக்கல. இவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து அதுக்கப்புறம் என்னன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். இதுல மிகப்பெரிய ஃபிளா இருக்கு. இதுக்கு வந்து நான் வீத லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது வீத லீடர்ஸ் அப்படிங்கிறது அந்த அமைப்பினுடைய பெயர். மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிறது அவங்க ஏதோ ஒரு ஸ்லோகன் மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்லோகனை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆரி அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சன் டிவில எல்லாம் ஏதாவது ஒரு படத்தை போட்டாங்கன்னு வைங்களேன், புத்தம் புதிய மெகா ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இப்ப வந்து படைப்பா படத்துக்கு பாத்தீங்கன்னா மெகா ஹிட் திரைப்படம் காண தவறாதீர்கள் அப்படின்னு போடுவாங்க. அடுத்து கில்லி படம் வந்துச்சுனாலும் மெகா ஹிட் திரைப்படம் காண தவறாதீர்கள்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து சன் டிவில கில்லி படம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப போடுறாங்களா என்னன்னு தெரியல. சோ அப்படி இருக்கும்போது படையப்பாக்கு வந்து மெகா ஹிட் திரைப்படம் சொல்லிட்டீங்க, அப்ப எப்படி கில்லிக்குமே மெகா ஹிட் திரைப்படம் சொல்ல முடியும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா ரெண்டுமே ஹிட் படங்கள் தான். மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிறது அந்த மாதிரிதான். மெகா ஹிட் திரைப்படம் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு சொற்றொடர். இதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நாளைக்கே கூட நம்ம தென்னவன் மீடியாவுக்கு ஒரு ஸ்லோகன் வைக்கணும்னா மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு நம்ம கூட வைக்கலாம்.
ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க ஒரு இதானே, மாற்றம் ஒன்றே ஆமா, மாறாததுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆமா, ஸ்லோகன் அப்படிங்கறத யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து ஆமா. ஆரி சொல்றாரு. ஆரி வந்து இத வந்து ஒரு குற்றச்சாட்டு மாதிரி முன்வைக்கிறாரு. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, நீங்க என்ன அண்ணாமலை கூட இணைஞ்சிட்டீங்களான்னு கேட்கறாங்க அப்படின்னு. உங்ககிட்ட அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அவர் வச்சிருக்கிறது வீதி லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு, நான் வச்சிருக்கிறது வேற ஒரு அமைப்பு. அவர் ஒரு ஸ்லோகனா வச்சிருக்காரு, அதுக்கு சம்பந்தம் இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு அண்ணாமலையை நோக்கி இந்த கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி வைக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் தரப்புல இருந்து யாருமே வந்து பேசல. முன்னாடியே இது இருந்ததுன்னு வைங்களேன். ஜூன் 4ஆம் தேதி தான் இந்த பரபரப்பான பேச்சுக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி ஆரி வந்து சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆரி இந்நேரம் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள். ரொம்ப உக்கரத்தோட இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. ஆனா இப்ப ஆரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அது யாருமே பதில் சொல்ல இல்லை. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுல இருந்து முன்னாடி இருந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய இயக்கமும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, அந்த கட்சி அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சரி வீரியமாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலும் இருக்கு. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சார் நான் நினைக்கிறேன், அண்ணாமலை வந்து கொஞ்சம் காத்திருக்கிறாரு. அதாவது ஒரு ஒரு கும்பல்ல வந்து போடுற கோஷமா அவருடைய குரல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு காத்திருப்பது தெரியுது. அதாவது தன்னுடைய பாதையையும் தன்னுடைய எதிர்ப்பையும் வந்து எப்ப காமிக்கணுமோ அப்பதான் காமிச்சா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் எதிர்க்கிற சமயத்துல நம்மளும் போய் ஒரு தர்மடி போடுற மாதிரி போட்டோம்னா அதுல ஒரு பலன் இருக்காது. ஸோ அவர் காத்துட்டு இருக்காரு. தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிய ஃபார்ம் பண்றாரு. எப்படி எதிர்ப்பா பண்ணணுமோ அப்படி பண்ணணும்னு காத்துட்டு இருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு, இந்த விஜய் ஆட்சிக்கு கொஞ்சம் வந்து ஒரு அவகாசம் குடுப்போம். அவங்க வந்து ஒரு ஸ்திரமா பண்ணிக்கிட்டு அந்த டைரக்ஷன்ல அவங்க எந்த டைரக்ஷன்ல போறாங்க, எப்படி போறாங்கங்கிறத பார்த்து அவர் வந்து பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய இதுல கணிப்பா இருக்கு. அண்ணாமலை வந்து எதையுமே அவரு ஈஸியா எடுத்துக்கிற டைப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் வந்து சரியான பதில், தக்க பதில அவர் வந்து பொறுத்திருந்து குடுப்பாரு அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கணிப்பா இருக்கு. நான் அவருடைய வி த லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்த சில பேர சந்திக்கவும் நேர்ந்தது. அவங்களும் இத தான் சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு 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 பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு போலாம்? அதாவது நம்ம வந்து எல்லார் மாரியும் வந்து வ ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாது. அத வந்து பண்றபோது ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசங்கிறது மக்கள் நம்புற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க செயல்படுறாங்க. அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட இருந்து பேசுறபோது எனக்கு கிடைச்ச ஒரு உணர்வு. அத நான் சொல்ல விரும்புறேன். ஓகே சார். இதுல நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்க. அண்ணாமலை வந்து அமெரிக்காவுக்கு வந்த பொழுது நீங்க சந்திச்சதும், அப்ப அவர் உங்ககிட்ட பேசின விஷயங்கள் பத்தியும் பேசியிருந்தீங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து திரும்ப சென்னைக்கு வந்தீங்க. அப்ப வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரை மீட் பண்ணத நான் கேள்விப்பட்டோம். சோ இதுல இருந்து நம்ம என்னன்னா, நீங்க வந்து தொடர்ந்து அந்த சர்க்கிள் கூடயே பேசும் பொழுது, அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்து ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்ததா சார்? ஏன்னா அண்ணாமலை அவரு அவர்கள் கூடயும் பேசியிருக்கீங்க. அவருடைய ஆதரவாளர்கள் கூடயும் இப்ப பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா. சோ அவங்களுடைய இந்த கட்சியாக எப்ப தொடங்குவாங்க? இந்த கட்சிக்கு பெயர் ஏதாவது சோ பேர் ஐடியா வச்சிருக்காங்களா? சில பெயர்கள் இதெல்லாம் வந்து பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. முடியுமா? கண்டிப்பா. சில பெயர்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில பேர் வந்து மக்கள் தேசிய கழகம் அப்படின்ற ஒரு பேர வந்து இப்ப நான் அது உங்க நம்ம சேனல் மூலமா சொல்லவும் விரும்புறேன். அப்படி ஒரு பரிந்துரை இருக்கு. அவங்க பல பேர வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா இதெல்லாம் வந்து ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடு வந்து அதிகமா இருக்கும். மக்களோட தொடர்பும் அதிகமா இருக்கும். அவங்க தன்னுடைய கட்சியா செயல்படுற ஒரு ஒரு செயல்பாடுகளையும் நம்ம அதிகமா பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இதுல நீங்க சொல்ற மாரி என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபார்மேஷன் அப்படிம்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஐடியா, அந்த ஐடியா வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகுறதுலேருந்து அவங்க வந்து ஒரு ஒரு திட்ட நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து அவங்க ஒரு கொள்கையோட வீரியம் தெரியும். இப்ப வந்து ஒரு ஃபார்மேஷன்ல இருக்காங்க. அது ஃபார்மேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் நம்ம என்ன கண்காணிக்கிறோம், நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன? அந்த பாத் அமைக்கிறாங்க பாத்தியா? அந்த பாத்து தான் இப்ப வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. அது செஞ்சு முடிச்ச உடனே அதாவது என்னுடைய கணிப்பின்படி ஒரு செப்டம்பர் மாத வாக்குல அதான் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அந்த சமயத்துல தெரிய வரும். குறிப்பா அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் போது நமக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பகிர்தல் இப்போ. ஓகே சார். அதாவது போன வருஷம் இதே நேரத்துல நம்ம வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிருப்தியில் இருந்த காலகட்டம். அப்ப ஆமா. நெறைய அரசியல் விமர்சகர்களை பேசும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் இதுதான். ஆகஸ்ட்ல அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆயிருவாரு. செப்டம்பர்ல அவர் மத்திய அமைச்சர் ஆயிருவாரு. அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஜூன்ல ஆயிருவாரு, ஜூலைல ஆயிருவாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். போன போன வருஷம். ஏன்னா போன வருஷம் நான் வந்து ஒரு சேனல்ல வேலை பார்க்கும் பொழுது, இது குறித்து நெறைய பேட்டிகள் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப
அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது. சோ ஒரு மத்திய அமைச்சராக இருந்து அந்த கட்சியிலிருந்து விலகி இப்ப அடுத்த கட்டத்துக்கு அவர் போய்கிட்டு இருக்காரு. சோ இந்த கட்சி அறிவிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத நம்மளுமே மத்தவங்க மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ நிறைய விஷயங்கள் பேசணும். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். இதே மாதிரி நாங்க தினமும் அன்னைக்கு நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் பத்தி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த நிகழ்ச்சியை வேறு எந்த மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிறதையும் நீங்களும் சொல்லுங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.